அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் யார் கூடவாவது பேசிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை யார் கூடவாவது இருக்கும்போதோ பல நேரங்களில் பல மனிதர்கள் ஒரு ரியாக்ஷனுமே செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி நல்லதாக நினைக்கிறாங்களா இல்லை கெட்டதாக நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியறதே இல்லை. அதனால பல நேரங்களில் அதை நினச்சி நாம் ஒரு வருத்தப்படுறதும் உண்டு. ஒருவேளை இப்படி நாம் யார் கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கும்போதோ இல்லை யார் கூடவாவது இருக்கும்போதோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் என்னவா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிமுறைகள் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட வழிமுறைகளை தான் நாம் இன்னைக்கு ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்க போகிறோம். இப்போது கதைக்கு போவோம். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான சின்ன கிராமத்தில் அண்ணன் தம்பி 2 பேர் வாழ்ந்து வந்தாங்க. இதில் அண்ணனுக்கு பார்வை தெரியாது. அதனால் பெரும்பாலான நேரங்களில் அவர் வீட்லேயே தான் இருந்தார். அவங்களுக்கு கொஞ்சம் விவசாய நிலம் இருந்தது. அந்த விவசாய நிலத்தில் தம்பி விவசாயம் செய்து அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை தொடர்ந்து ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்தது. அது என்னன்னா, அவங்களோட பயிர்களை எல்லாம் அருகில் இருந்த காட்டில் இருந்து வந்த விலங்குகள் நாசம் பண்ணிக்கிட்டே இருந்தது. அதனால் அவங்களுக்கு ரொம்ப இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னு ரொம்ப நாளாக யோசித்துக்கிட்டு இருந்த தம்பிக்கு ஒரு திட்டம் உதிச்சுது. அது என்னன்னா, தன்னோட அண்ணனை வயல்களுக்கு நடுவில் ஒரு சின்னதாக குடிசை போட்டு அங்கே தங்க வச்சிட்டாக்கா, விலங்குகள் அங்கே வரும்போதெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு அண்ணன் பெருசாக சத்தம் எழுப்பி பயமுறுத்தி அந்த விலங்குகளை எல்லாம் அங்கிருந்து ஓட வச்சிடலாம் அப்படின்னு யோசித்தவர் அண்ணன் கிட்ட இந்த திட்டத்தை சொன்னார். அதை கேட்ட அண்ணனுக்கும் கண்டிப்பாக செஞ்சிடலாம் தம்பி அப்படின்னு சொன்ன உடனே அந்த வயல்களுக்கு நடுவில் ஒரு சின்ன குடிசையை கட்டி அதில் அண்ணனை தங்க வச்சாங்க. இப்போ விலங்குகள் அங்கே வந்தாக்கா அண்ணன் விலங்குகளோட வர்ற சத்தத்தை கேட்டு பெருசாக சத்தம் எழுப்பி பயமுறுத்தி அங்கிருந்து விலங்குகளை துரத்தி விட்டுட்டே இருந்தார். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்படி தான் ஒரு நாள் அந்த நாட்டோட அரசர் காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருந்தார். அப்போது அவர் வேட்டையாட போன ஒரு மான் ஒன்று அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த அண்ணன் தம்பிகளோட வயல்கள் வழியாக ஓடிச்சு. அந்த மான் ஓடுற சத்தத்தை அண்ணனும் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் கழித்து அங்கே வந்த ராஜா இவர்கிட்ட, இந்த பக்கமாக ஒரு மான் ஓடிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அண்ணன் என்ன சொன்னார், ராஜா நான் பார்வையற்றவன், நான் பார்க்கல, ஆனால் இந்த பக்கம் அந்த மான் ஓடிச்சு, அந்த சத்தம் எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னார். அதுக்கு ராஜா, ஓ அப்படியா, இப்போ எவ்வளோ வேகமாக ஓடிச்சு, இப்போ போனால் எங்களால் அந்த மானை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பார்வையற்றவர் என்ன சொன்னார்னா, ராஜா நீங்கள் அந்த மானை வேட்டையாடக்கூடாது, அது பாவம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜா, ஏன் மானை வேட்டையாடக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே ராஜா, அது ஒரு பெண் மான், அதுவும் இல்லாமல் அந்த மான் ஒரு கர்ப்பிணியாக இருக்குது, அதனால் அந்த மானை நீங்கள் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிட்டார் இந்த கண் பார்வையற்றவர். அதுக்கு ராஜா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னப்பா சொல்கிற நீ, உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்கிற, ஆனால் அந்த மான் ஒரு கர்ப்பிணி மான் அப்படின்னு சொல்கிறியே, உனக்கு எப்படி தெரியும், என்ன நீ என்ன பொய் சொல்கிறியா அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போட்டார் ராஜா. அதோடு நிற்காம ராஜா தன்னோட ஒரு வீரர்கிட்ட, நீ இந்த பக்கமாக ஓடி போய் அந்த மான் அங்கே இருக்கான்னு பாரு, அப்படி இருந்தால் அந்த மான் ஒரு கர்ப்பிணி மானா அப்படின்றத பார்த்துட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கட்டளை போட்டார். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்த அந்த அரசரோட காவலர், ராஜா அவர் சொன்னது சரிதான், அந்த மான் கர்ப்பமாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட ராஜாவுக்கு ஒரே பெரிய ஆச்சரியம். இப்படி பார்வை இல்லாத ஒருத்தர் அந்த மானை கர்ப்பிணி மான்னு எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு யோசித்துக்கிட்டே அந்த கண் பார்வையற்றவர்கிட்ட கேட்குறார் ராஜா. இங்கே பாருப்பா, நீ கண் பார்வை இல்லைன்னு சொல்கிற, ஆனால் இந்த பக்கம் ஓடி போன மானு ஒரு கர்ப்பிணி மானுன்னு சொல்கிற, எது உண்மைன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. உனக்கு உண்மையிலே கண் பார்வை தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. அதனால் உனக்கு இன்னொரு வேலை வைக்கிறேன், அந்த காரியத்தை நீ சரியாக செஞ்சனா உனக்கு கண் பார்வை இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த அண்ணன், சொல்லுங்க ராஜா, என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ராஜா இந்த அண்ணன் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொன்னார். அது என்னன்னா, இந்த நாட்டோட ராணி இந்த ராஜாவுக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா, நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு அந்த அண்ணன் கிட்ட கேட்குறாரு ராஜா. அதை கேட்ட அந்த கண் பார்வையற்றவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுது.
ராஜா நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டு ராணி உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு நான் பார்த்து சொல்லணுமா? இது என்ன சந்தேகம்? அப்படின்னு கேட்குறாரு அவரு. அதுக்கு ராஜா கோபமா, ஏய் அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு அதட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த கண் பார்வை இல்லாதவர், ராஜா நீங்க சொல்றீங்க அதுக்காக செய்யறேன். ஆனா நான் சொல்றத நீங்க செய்யணும். அப்பதான் என்னால கண்டுபிடிச்சு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு அவரு. அதுக்கு அந்த ராஜா, உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, நான் செய்யறேன். ஆனா நான் சொன்ன காரியத்தை சரியா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த கண் பார்வை இல்லாதவர், நீங்க என்னையும் ராணியையும் ஒரு அறையில தனியா பேசுற மாதிரி விடணும் அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. என்ன தைரியம் இருந்தா நீ என்கிட்ட இந்த மாதிரி கேட்ப அப்படின்னு கத்தினாரு. அதுக்கு அந்த கண் பார்வை இல்லாதவர், ராஜா இதுக்கு தான் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். நான் என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் நீங்க சொன்ன காரியத்தை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு. நீங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டீங்களோ அதை நான் சரி பார்த்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சரின்னு சொன்ன ராஜா அந்த கண் பார்வை இல்லாதவரை அரண்மனைக்கு அழைச்சிக்கிட்டு போனாரு. அங்க போன உடனே ஒரு அறையில இந்த கண் பார்வை இல்லாதவரை உட்கார சொல்லிட்டு அந்த அறைக்கு ராணியையும் அனுப்பிச்சு வச்சாரு. அப்படி வந்து அங்க உட்கார்ந்த ராணி கிட்ட இந்த கண் பார்வை இல்லாதவர் வணக்கம் சொல்லிட்டு, ராணி நான் உங்களை தொட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். அதை கேட்ட உடனே அந்த ராணிக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சு. அந்த கண் பார்வை இல்லாதவரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வலி தாங்க முடியாத கத்திக்கிட்டே இருந்த அந்த கண் பார்வையற்றவர் மெதுவா எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு அந்த அறையை விட்டு வெளியில வந்துட்டாரு. இந்த சத்தத்தை கேட்டு அங்க வந்த ராஜா இவர்கிட்ட, என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி அந்த சத்தத்தை கேட்டு அங்க வந்த ராஜா இவர்கிட்ட, ஏன்பா என்ன ஆச்சு, ஏன் இப்படி கத்துற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இந்த கண் பார்வை இல்லாதவர், அரசே உங்க மனைவி உங்களுக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட ராஜாவுக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சு. அந்த கோபத்தோட அறைக்குள்ள போனவர் அந்த அரசிக்கிட்ட, இங்க பார், இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீ உண்மையை சொல்லணும். பொய் சொன்னா உன்னோட தலை இங்க தரையில உருளும் அப்படின்னு தன்னோட வாளை உருவிக்கிட்டு நின்னாரு ராஜா. அதை பார்த்து பயந்து போன ராணி, அரசே என்ன உங்களோட கேள்வி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜா, நீ உண்மையிலேயே எனக்கு உண்மையா தான் இருக்கிறியா இல்ல துரோகம் பண்றியா அப்படின்னு கேட்டாரு. அதை கேட்ட அரசிக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சிடுச்சு. அந்த கண் பார்வை இல்லாதவர் தான் ராஜா கிட்ட உண்மையை சொல்லிட்டார் போல இருக்கு அப்படின்னு புரிஞ்சவர் தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக, அரசே உண்மைதான், நான் உங்களுக்கு உண்மையா இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னாங்க அரசி. அதை கேட்ட ராஜாவுக்கு ஓரளவு திருப்தியும் வந்தது. ஏன்னா ரொம்ப நாளா அவர்கிட்ட இருந்த சந்தேகம் இப்போ ஊர்ஜிதமாயிடுச்சு. அதனால அறையிலிருந்து வெளியில வந்த அவர் அந்த கண் பார்வை இல்லாத அண்ணன் கிட்ட போயிட்டு, நீ எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு இவர், அரசே நான் ராணிய தொடலாமா அப்படின்னு கேட்டேன். ஆனா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் உடம்பு முழுவதும் என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலே நான் அவங்க தொடக்கூடாது அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா என்னை ஏன் தொட்டு அடிக்கணும்? அதனால அவங்க பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்றா இருந்தது. அதனால தான் அவங்க உங்களுக்கு உண்மையா இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி முடிச்சார் அந்த கண் பார்வை இல்லாதவர். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ராஜா, ரொம்பவும் புத்திசாலியா இருக்க, நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்க போறேன், அதுக்கு சரியான பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. இது கேட்ட இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது என்ன இந்த ராஜா கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கொஞ்சம் பயத்தோடவே, சொல்லுங்க ராஜா உங்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ராஜா அவர்கிட்ட, நான் உண்மையிலேயே என் தந்தையோட மகனா இல்ல வேற யார் ஒருத்தரோட மகனா அப்படின்னு கேட்டாரு. இதை கேட்ட அந்த கண் பார்வை இல்லாதவருக்கு ஒரே பெரிய அதிர்ச்சி. இவர் கேட்குற கேள்விகள்லாம் என்ன இப்படி வில்லங்கமா இருக்கே அப்படின்னு பயந்து போன அந்த அண்ணன், ராஜா என்னை விட்டுடுங்க, இந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல மறுத்துட்டார் அவரு. அதுக்கு ராஜா கொஞ்சம் கெஞ்சியபடி, இங்க பாருப்பா, இந்த கேள்வி என் மனசை ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டே இருக்கு, இதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்,
இல்லைன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த கேள்வியோடையே நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக சொன்னார். அதுக்கு அந்த அண்ணன், ராஜா, நீங்கள் கேட்குற கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிற பதிலை கேட்டு நீங்கள் எனக்கோ என்னோட தம்பிக்கோ எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது, எங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இது நீங்கள் சத்தியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ராஜாவும், கண்டிப்பாக உங்களுக்கு நான் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், ஆனால் நீ எனக்கு சரியான பதிலை சொல்லு அப்படின்னு கேட்டார். இப்போ அந்த அண்ணன் பதில் சொல்ல ஆரம்பித்தார். ராஜா, நீங்கள் உண்மையிலேயே உங்களோட தந்தையோட மகன்தான். ஆனால் உங்களுக்கு உங்களோட தந்தையின் பாதிப்பை விட உங்கள் கூட நெருக்கமாக இருக்கிற ஒரு கஞ்சத்தனமான வணிகரோட பாதிப்பு தான் உங்களுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் அவரை மாதிரியே தான் செயல்படுறீங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. சரி, நீ சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டார் ராஜா. அதுக்கு அந்த அண்ணன், அரசே, நீங்கள் உங்களோட அம்மா கிட்ட இதுக்கான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அரசரும் வேக வேகமாக அவரோட அம்மா கிட்ட போய், அம்மா, தயவு செய்து உண்மையை சொல்லுங்க, நான் உண்மையிலேயே என்னோட தந்தையோட மகன் தானா, இல்லை வேற யாராவதோட மகனா, இல்லை வேற யாராவதோட மகனா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ராஜாவோட அம்மாவும் அந்த அண்ணன் சொன்ன அதே பதில தான் சொன்னாங்க. நீ உண்மையிலேயே உன்னோட தந்தையின் மகன்தான், ஆனால் நீ கஞ்சத்தனமாக இருக்கிற ஒரு வணிகனோட நிழலில் தான் இருக்க, அவரோட பாதிப்பு உனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட ராஜாவுக்கு அந்த கண் பார்வை இல்லாத அண்ணன் சொன்னது உண்மையான பதில் தான் அப்படின்னு கொஞ்சம் திருப்தி அடைஞ்சவர் திரும்ப அவர்கிட்ட போனார். அதுக்கு, சரி, நீ சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் நான் எப்படி ஒரு கஞ்சத்தனமான ஒரு வணிகனோட நிழல் என் மேலே படிர்ந்திருக்கு அப்படின்னு நீ எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்ட உடனே அந்த கண் பார்வை இல்லாதவர் பதில சொல்ல ஆரம்பித்தார். அரசே, நான் உங்களுக்கு 2 பெரிய விஷயங்களுக்கான பதிலையும் சொன்னேன், விளக்கத்தையும் சொன்னேன். அந்த மான் எப்படி ஒரு கர்ப்பிணி மான் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்ய இருந்த பாவத்திலிருந்து காப்பாற்றினேன். அதே மாதிரி இந்த நாட்டோட அரசி உங்களுக்கு உண்மையாக இல்லாமல் இருந்ததை கண்டுபிடிச்சி அந்த உண்மையை உங்ககிட்ட சொன்னேன். இப்படி இந்த 2 பெரிய விஷயங்களுக்கு தீர்வு சொன்ன எனக்கு நீங்கள் என்ன வெகுமதிகள் கொடுத்தீங்க, என்ன பரிசு கொடுத்தீங்க? எதுவுமே கொடுக்காம அடுத்துன்னு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் சொன்னேன், நீங்கள் கஞ்சத்தனமான ஒரு வணிகன் உங்களுக்கு நிழல் மாதிரி இருக்கார், அவர் கொடுக்குற ஆலோசனைகள் பேரில் தான் நீங்கள் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடிஞ்சது. அந்த கண் பார்வை இல்லாதவர் விளக்கம் கொடுத்தார். அதை கேட்ட அரசர் பெருசாக சிரிச்சிட்டு அவர்கிட்ட, இங்கே பாருப்பா, உனக்கு தேவையான பொருட்கள், செல்வங்கள் எல்லாமே தரேன், ஆனால் நீ எனக்கு ஒரு விளக்கத்தை கொடு. உனக்கோ கண் பார்வை கிடையாது, ஆனால் எது சரி எது தவறு அப்படிங்கிறத உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடியுது? இந்த திறனை நீ எப்படி வளர்த்துக்கிட்ட? அதுக்கான பதிலை சொல்லு அப்படின்னு கேட்டார் அரசர். அதுக்கு அந்த கண் பார்வையற்றவர், அரசே, எனக்கு கண் பார்வை போனது சமீபத்தில் தான். இதுக்கு முன்னாடி எனக்கு கண் பார்வை இருந்தது. அப்போ நான் புத்தரோட ஆசிரமத்தில் தங்கி இருந்தேன். அங்கதான் எனக்கு ஒரு மனிதரோட பேசும்போது அவங்களோட கண்களை பார்த்து, அவங்களோட முக பாவனைகளை பார்த்து, அவங்க செய்யற செயல்களை பார்த்து, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கத்துக்கிற அந்த வித்தையை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அந்த கண் பார்வை இல்லாதவர். இதை கேட்ட அரசருக்கு மேலும் ஒரு ஆர்வம் பொங்க அவர்கிட்ட, சொல்லுங்க, அந்த வித்தையை எனக்கும் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அரசே, அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம மற்றவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மனம் முதல்ல ஒரு அமைதி நிலையை அடையணும். நம்மளோட எண்ணங்கள் கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த சிந்தனைகள்ல இருந்து வெளியில வந்து இப்போ தற்காலத்துல, நிகழ்காலத்துல நம்மளோட எண்ணங்களை கொண்டு வரணும். அதற்கு ஒரு அமைதியான மனநிலைக்கு நாம நம்மளை தயார்படுத்திக்கணும். அப்படி தயார்படுத்திக்கிட்டு நாம முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதோ
இல்லை அவங்க செய்கிற செயல்களை பார்க்கும்போதோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் என்ன அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். அதனால் முதல் காரியமாக நீங்கள் உங்களோட மனசை ஒரு சமநிலைக்கு கொண்டு வந்து நிகழ்காலத்துக்கு கொண்டு வாங்க. தேவையில்லாத கடந்து போன எதிர்கால எண்ணங்களை மனசுல போட்டு குழப்பிக்காம நிகழ்காலத்துக்கு வரணும். அந்த பயிற்சியை முதல்ல தொடங்குங்க அப்படின்னு சொன்னாரு அந்த கண் பார்வை இல்லாதவர். அப்படி அந்த ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க யார் ஒருத்தரோடைய பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கண்களை உத்து பாருங்க. கண்கள் பொதுவா பேசாதுதான், ஆனா கண்கள் நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்தும். கண்களோட அசைவையும் கண்களோட இயக்கத்தையும் நாம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு மனிதர் என்ன நினைக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். உதாரணமா, ஒருத்தரோட கண்கள் நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க நாம பேசுறதுல எந்த ஒரு ஆர்வமும் இல்லாம அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிச்சு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் பேசும்போது அவரோட கண்கள் எதிரில் இருக்கிறவங்களோட கண்களை பார்க்காம மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டு அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க உண்மையை சொல்லலை, பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத நாம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்துல பேசுறவங்க நம் கண்களை பார்த்து நேரடியா பேசினாங்கன்னா அவங்க பேசுறதுல ஒரு உண்மை இருக்கு, அவங்க நம்ம கிட்ட பேசுறதுல ஒரு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தங்க பேசும்போது அவங்களோட கண் புருவங்கள் கீழ் நோக்கி வளைஞ்சுது அப்படின்னா அவங்க ரொம்ப அதீத சிந்தனையில இருக்காங்க, அதிக கவலையில இருக்காங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட கண் புருவங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது மேல் நோக்கி போகுது அப்படின்னா அவங்க ஒரு ஆச்சரியத்துல பேசுறாங்க, ஒரு எதிர்பார்ப்போட பேசுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கருவிழி ரொம்ப பெருசா ஆகுது, பெருசா தெரியுதுன்னா அவங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த கருவிழிகள் ரொம்ப சின்னதா போகுதுன்னா அவங்களுக்கு நீங்க பேசுறது பிடிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களோட முக பாவனைகளை வச்சு கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் அரசே அப்படின்னு சொன்ன அந்த கண் பார்வை இல்லாதவர். உதாரணமா, நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட நெற்றியை குறுக்கி அங்க கோடுகள் தோன்றுச்சுன்னா அவங்களுக்கு நீங்க பேசுறதுல எந்த ஒரு உடன்பாடும் இல்லை, நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல, இல்ல ஏத்துக்க முடியாத கருத்துக்களை நீங்க சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களோட வாய்ப்பகுதி கீழ் நோக்கி நகருது அப்படின்னா அவங்க நீங்க பேசுறத பிடிக்காம அங்கிருந்து கிளம்புறதுக்கு வழி தேடுறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க முகத்துல ஒரு புன்னகையும் அகன்ற விழிகளும் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நீங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க மேல ஒரு பிடித்தம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க பேசுறவங்களோட உடல் மொழியை வச்சு கூட அவங்க எண்ண ஓட்டங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்ன அந்த கண் பார்வையற்றவர் மேலும் தொடர்ந்தார். உதாரணமா, நீங்க ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் தன் கைகளை வச்சியோ விரல்கள் வழியா எங்கேயோ தட்டிக்கிட்டே இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பேசுறதுல எந்த ஒரு ஆர்வமும் இல்லாம அங்கிருந்து கிளம்பி போகணும் அப்படிங்கிறதுல முனைப்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களை நோக்கி வந்தாலோ இல்ல முன்னாடி குனிஞ்சி வந்தாலோ அவங்களுக்கு நீங்க பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்றத அவங்க உன்னிப்பா கவனிக்கிறாங்க, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க எதிர்த்தாப்புல இருக்கவர் அடிக்கடி முகத்துல கை வச்சுக்கிட்டு முகத்தை தடவிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க நீங்க சொல்றத பத்தி எதையும் கவனிக்காம வேற எதையோ விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்ல ஏதோ ஒரு கவலையில இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்படி நீங்க ஒருத்தங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்கள், அவங்களோட முக பாவனைகள், அவங்களோட உடல் மொழிகளை வச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் பேசுகிறத பற்றி என்ன நினைக்கிறாங்க, உங்களை பற்றி என்ன ஒரு முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அரசே.
அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சார் அந்த கண் பார்வை இல்லாதவர். அரசருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கண் பார்வை இல்லாதவருக்கு எவ்வளவு ஒரு தெளிந்த அறிவும் ஞானமும் இருக்கு. அவர் சொன்னபடியே நாமளும் இந்த வழிகளை பின்பற்றி மற்றவங்களை தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தவர் அந்த கண் பார்வை இல்லாதவருக்கு அவருக்கு தேவையான செல்வங்களையும் பொருட்களையும் கொடுத்து சந்தோஷமா வழி அனுப்பி வைத்தார் அந்த அரசர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகளை தெளிவுபடுத்தியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஒரு தெளிவை கொடுத்துருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.